வணக்கம். நான் மந்திரி பதவியை ராஜினாமா செய்கிறேன். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பரபரப்பு அறிவிப்பு. என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ பதிவுல தெளிவா பார்க்கலாம். உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாடாளுமன்றத்தில் நேற்று அம்பேத்கர் பெயரை கூறுவது தற்போது பேஷன் ஆகிவிட்டது. எதற்கெடுத்தாலும் அம்பேத்கர் அம்பேத்கர் என்று கூறுகிறீர்கள். அதற்கு பதிலாக கடவுள் பெயரை கூறினால் கூட அடுத்த 7 ஜென்மங்களுக்கு சொர்க்கத்திற்கு போகலாம் என்று கூறினார். உள்துறை அமைச்சரின் இந்த ஒரு பேச்சு தற்போது மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி உள்ளது. இது சர்ச்சையாக மாறிய நிலையில் காங்கிரஸ் கட்சியினர் உட்பட எதிர்க்கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் அமித்ஷா நாடாளுமன்றத்தில் அம்பேத்கர் பற்றி பேசியதற்கு விளக்கம் அளித்துள்ளார். அதில் அம்பேத்கர் மீது நேருவுக்கு இருந்த வெறுப்பு அனைவரும் அறிந்ததுதான். இதன் காரணமாக காங்கிரஸ் என்னுடைய பேச்சை திரித்து கூறுகிறது. நேற்று முதலே காங்கிரஸ் என்னுடைய பேச்சை திரித்து கூறி வருவதை நான் கண்டிக்கிறேன். அம்பேத்கர் மற்றும் அரசியல் அமைப்புக்கு காங்கிரஸ் கட்சி தான் எதிரானது. பலமுறை காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் போது தங்களுக்கு தாங்களே பாரத் ரத்னா விருது வழங்கி கொண்ட நிலையில் கடந்த 1970ஆம் ஆண்டு நேரு தனக்கு தானே பாரத ரத்னா விருது வழங்கி கொண்டார். ஆனால் கடந்த 1990ஆம் ஆண்டுதான் அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட நிலையில் அந்த சமயத்தில் காங்கிரஸ் ஆட்சியில் இல்லை. தேர்தல் சமயத்தில் என்னுடைய கருத்தை ஏஐ டெக்னாலஜி மூலமாக காங்கிரஸ் கட்சி திரித்து வெளியிட்ட நிலையில் தற்போது அதே போன்று திரித்து பேசுகிறார்கள். எப்போதுமே அம்பேத்கரை அவமதிக்காத அரசியல் கட்சியை சேர்ந்தவன் நான். பாஜக ஆட்சியில் இருந்த போதெல்லாம் அம்பேத்கர் கொள்கைகளை பிரச்சாரம் செய்துள்ளோம். காங்கிரசின் இந்த கேவலமான முயற்சியை நீங்கள் ஆதரிக்க கூடாது என்று காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவை குறிப்பிட்டுள்ளார். ராகுல் காந்தியின் அழுத்தத்தினால் நீங்கள் இதில் இணைந்துள்ளது எனக்கு வருத்தத்தை அளிக்கிறது. என்னை மல்லிகார்ஜுன கார்கே ராஜினாமா செய்ய சொல்லும் நிலையில் அதுதான் அவருக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் என்றால் நான் ராஜினாமா செய்ய கூட தயாராக இருக்கிறேன். ஆனால் அதனால் உங்கள் பிரச்சனைகள் தீர்ந்து விடாது. மேலும் இன்னும் அவர் 15 ஆண்டுகளுக்கு அதே இடத்தில் தான் அமர்ந்திருக்க வேண்டும் என்று கூறினார்.